हाय दोस्तों, वेलकम बैक टू अवर चैनल दैट इज़ मास स्पोकन हिंदी यूट्यूब चैनल. நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. டியூ டு சம் பர்சனல் ரீசனால் நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ் தான் ஹிந்தியில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு வேர்டு நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் வேர்டை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேலே. மேலே அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஊப்பர். ஓகேவா, ஊப்பர். அண்ட் அதோட ஆப்போசிட் இப்போ மேலே அப்படின்றதுக்கு ஆப்போசிட் வந்து கீழே. ஸோ கீழே அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா நீச்சே, நீச்சே. ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸ்வீகார் கர்னா, ஸ்வீகார் கர்னா. ஏற்றுக்கொள்ளுதல் ஹிந்தியில் ஸ்வீகார் கர்னா. இப்போது ஏற்றுக்கொள்ளுதல் அதோட ஆப்போசிட் என்னது நிராகரித்தல் அல்லது மறுத்தல் இல்லையா. ஸோ அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா அஸ்வீகார் கர்னா, அஸ்வீகார் கர்னா. ஸோ ஏற்றுக்கொள்ளுதல் ஸ்வீகார் கர்னா, நிராகரித்தல் அஸ்வீகார் கர்னா. அடுத்து பெறுதல் ஹிந்தியில் பிராப்த கர்னா, பிராப்த கர்னா. இதை ஹிந்தியில் இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், பானா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இங்கிலீஷில் அக்வேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தமிழில் நம்ம பெறுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் பிராப்தகர்னா அல்லது பானா. அண்ட் அதோட ஆப்போசிட் இழந்து விடுதல், இழக்கிறது. ஸோ அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோனா, கோனா. ஸோ பெறுதல் ஹிந்தியில் பிராப்தகர்னா, இழந்து விடுதல் ஹிந்தியில் கோனா. ஸோ அடுத்தது வந்து பண்டைய, அதாவது பண்டைய காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிராச்சீன், பிராச்சீன். ஓகே, நவீன காலம் அதுக்கு ஹிந்தியில் நவீன், நவீன். ஸோ பண்டைய அதை ஹிந்தியில் பிராச்சீன், நவீன அதுக்கு ஹிந்தியில் நவீன். அடுத்து ஒப்புக்கொள்ளுதல், ஒப்புக்கொள்ளுதல் ஹிந்தியில் சஹமத் ஹோனா, சஹமத் ஹோனா. ஒப்புக்கொள்ளுதல் ஹிந்தியில் சஹமத் ஹோனா. நெக்ஸ்ட்டு வேறுபடுதல், வேறுபடுதல் ஹிந்தியில் ஹ சஹமதி ஹோனா, ஹ சஹமதி ஹோனா. ஸோ ஒப்புக்கொள்ளுதல் சஹமத் ஹோனா, வேறுபடுதல் ஹ சஹமதி ஹோனா. நெக்ஸ்ட்டு உயிருடன், இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஜீவித், ஜீவித். ஓகே, உயிருடன் அதை ஹிந்தியில் ஜீவித். நெக்ஸ்ட்டு இறந்த, இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் மிருத், மிருத். ஓகே, ஸோ உயிருடன் அப்படின்றத ஹிந்தியில் ஜீவித், இறந்த அப்படின்றதுக்கு ஹிந்தியில் மிருத். நெக்ஸ்ட் பாராட்டுதல், பாராட்டுதல் அப்படின்றத ஹிந்தியில் பிரசன்சா கர்னா, பிரசன்சா கர்னா. வெறுப்பு அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா நிந்தா கர்னா, நிந்தா கர்னா. பாராட்டுதல் பிரசன்சா கர்னா, வெறுப்பு நிந்தா கர்னா. நெக்ஸ்ட்டு பாலி நிலம், அப்படின்னா வறண்ட நிலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வறண்ட நிலம். ஸோ அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பஞ்சர், பஞ்சர். ஓகே. அண்ட் வளமான, வளமான நிலம் அதுக்கு வந்து உப்ஜாவு, உப்ஜாவு அப்படி சொல்லணும். ஸோ வறண்ட நிலம் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பஞ்சர், வளமான அப்படின்றதுக்கு ஹிந்தியில் உப்ஜாவு, உப்ஜாவு. பெரிய, பெரியது அது ஹிந்தியில் படா. இது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரியது அப்படின்றத ஹிந்தியில் படா அப்படின்னு சொல்லணும். சிறியது அப்படின்றத சோட்டா, சோட்டா. அடுத்து மங்கிய, மங்கியன்னு சொல்கிறோம், மழுங்கிய அப்படின்னு சொல்லணும், மழுங்கிய கத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா குந்து, குந்து. அடுத்து கூர்மையான ஷார்ப், அதை ஹிந்தியில் தேஜ், கூர்மையான தேஜ். மங்கிய அல்லது மழுங்கிய குந்து. ஓகே, குந்து. தைரியமான, தைரியமான அப்படின்ற வேர்டை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சாகசி, சாகசி. தைரியமான சாகசி. பேதை அதாவது கோலை, தைரியமான அப்படின்றதுக்கு ஆப்போசிட் பேதை அதாவது கோலை. அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா காயர், காயர். ஸோ தைரியமான சாகசி, பேதை, காயர். நெக்ஸ்ட்டு பிரகாசமான, பிரகாசமான அப்படின்ற வேர்டை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சமக்தார், சமக்தார். பிரகாசமான சமக்தார். பிரகாசமான அப்படின்றதுக்கு ஆப்போசிட் வேர்ட் மங்கலான, மங்கலான. அதை துந்துலா அப்படின்னு சொல்லலாம், துந்துலா. ஓகே, துந்துலா எப்படி சொல்லலாம் துந்துலா. பிரகாசமான சமக்தார், மங்கலான துந்துலா. நெக்ஸ்ட்டு பரந்த அதாவது அகலமான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சௌடா, சௌடா. ஓகே, பரந்த ஹிந்தியில் சௌடா. அதுவே குறுகியது, குறுகியது அப்படின்றப்போ ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தங்,
தங். ஓகே, ஸோ பரந்த அதை ஹிந்தியில் சவுடா, குறுகியதை ஹிந்தியில் தங். நெக்ஸ்ட்டு நாகரிகம். நாகரிகம் அப்படின்ற வேர்டு ஹிந்தியில் சப்ய. சப்ய சப்ய. ஓகே, நாகரிகம் அப்படின்றத ஹிந்தியில் சப்ய அப்படின்னு சொல்லணும். நாகரிகமற்ற அப்படின்றத ஹிந்தியில் அசப்ய அப்படி சொல்லலாம். அசப்ய. நாகரிகம் அப்படின்றத சப்ய, நாகரிகமற்ற அப்படின்றத அசப்ய. கவனிப்பு. கவனிப்பு அதை ஹிந்தியில் தேக்பால். தேக்பால் அப்படி சொல்லலாம். கவனிப்பை ஹிந்தியில் தேக்பால். அலட்சியம். அலட்சியம் அதை ஹிந்தியில் லாப்பர்வாஹி. லாப்பர்வாஹி. கவனிப்பு தேக்பால், அலட்சியம் லாப்பர்வாஹி. அடுத்து தூய்மை, க்ளீன், அதை ஹிந்தியில் சாஃப் அப்படின்னு சொல்லலாம். சாஃப். தூய்மை சாஃப். சாஃப். அழுக்கு இல்லை அசுத்தம், அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கந்தா. கந்தா. தூய்மை சாஃப், அழுக்கு அப்படின்றத கந்தா அப்படின்னு சொல்லலாம். அழுக்கு கந்தா. நெக்ஸ்ட்டு கொடுமை. கொடுமை அப்படின்றத ஹிந்தியில் க்ரூர். க்ரூர். ஓகே, கொடுமையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? க்ரூர். இரக்கம். கொடுமைக்கு ஆப்போசிட் இரக்கம். இரக்கம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தயாலு. தயாலு. இரக்கம் தயாலு. அடுத்து குளிர்ந்த, டண்டா. டண்டா. வெப்பமாக அப்படின்றத கர்ம் அப்படின்னு சொல்லலாம். கர்ம. ஓகே. வீட்டில் வளர்க்கப்படும் பிராணிகள். வீட்டில் வளர்க்கப்படும் பிராணிகள் ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பால்து. பால்து. வீட்டில் வளர்க்கப்பட்ட அனிமல்ஸை ஹிந்தியில் பால்து அப்படின்னு சொல்லணும். காட்டில் வளர்கிற அனிமல்ஸை ஜங்லி. ஜங்லி. ஓகே. நெக்ஸ்ட்டு கடினமான. கடினமான அப்படின்ற வேர்டை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கட்டின். கட்டின். கடினமான ஹிந்தியில் கட்டின். கடினமான அப்படின்றதுக்கு ஆப்போசிட் எளிதான. ஸோ எளிதான அப்படின்ற வேர்டை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆசான். ஆசான். கடினமான கட்டின், எளிதான ஆசான். வீட்டில் வளர்க்கப்படும் பால்து, காட்டில் வளர்றத ஜங்லி. ஓகே. கடினமான கட்டின், எளிதான ஆசான். அடுத்து அபாயம். அபாயம் அப்படின்றத ஹிந்தியில் கத்ரா அப்படின்னு சொல்லலாம். கத்ரா. அபாயம் கத்ரா. பாதுகாப்பு சுரக்ஷா. சுரக்ஷா. பாதுகாப்பு சுரக்ஷா. இருள், இருட்டு அந்தேரா. அந்தேரா. அது இருட்டோட ஆப்போசிட் வெளிச்சம். வெளிச்சத்துக்கு ஹிந்தியில் உஜாலா. இருட்டு அந்தேரா, வெளிச்சம் உஜாலா. இறப்பு அப்படின்றத ஹிந்தியில் மிருத்யு அப்படி சொல்லலாம். மிருத்யு. பிறப்பு ஜன்மா. ஜன்மா. இறப்பு மிருத்யு, பிறப்பு ஜன்மா. கடன் கணக்கு ஹிந்தியில் உதார் காத்தா. சேமிப்பு கணக்கு ஜமா காத்தா. கடன் கணக்கு உதார் காத்தா, சேமிப்பு கணக்கு ஜமா காத்தா. ஓகே. ஜமா காத்தா. ஜமா காத்தா. சீக்கிரம். சீக்கிரம் அப்படின்ற வேர்டை ஹிந்தியில் ஜல்தி. ஜல்தி. அதுவே தாமதம் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா தேர். தேர். ஓகே. சீக்கிரம் ஜல்தி, தாமதம் தேர். சம்பாதிக்க. சம்பாதிக்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கமானா. அதுவே செலவழிக்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கர்ச் கர்னா. கர்ச் கர்னா. ஓகே. சம்பாதிக்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கமானா. செலவழிக்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கர்ச் கர்னா. கர்ச் கர்னா. காலியாக, எம்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா காலி. காலி. ஓகே. நிரம்பிய, நிறைஞ்சது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், அது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பரா ஹுவா. பரா ஹுவா. காலியான, காலியாக காலி, நிரம்பியதை பரா ஹுவா. அடுத்து மகிழ்ச்சி அடை. மகிழ்ச்சி அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆனந்த் மான்னா. ஆனந்த் மான்னா. மகிழ்ச்சி அடை அப்படின்றதுக்கு ஆப்போசிட் துன்பம் இல்லையா. ஸோ துன்பம் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தக்லீஃப் சஹன்னா. தக்லீஃப் சஹன்னா. ஓகே. மகிழ்ச்சி அடை அப்படின்றது ஆனந்த் மான்னா, துன்பம் அப்படின்றது தக்லீஃப் சஹன்னா. சுதந்திரம். சுதந்திரம் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்வதந்திரதா. ஸ்வதந்திரதா. அடிமைத்தனம் தாஸ்தா. தாஸ்தா. சுதந்திரம் ஸ்வதந்திரதா. இதுவே அடிமைத்தனத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தாஸ்தா. தாஸ்தா. அடுத்து நம்பிக்கை. நம்பிக்கை அப்படின்றத ஹிந்தியில் ஆஷா. ஆஷா. அதுவே நம்பிக்கையின்மை அப்படின்றத ஹிந்தியில் நிராஷா அப்படின்னு சொல்லலாம். நிராஷா. ஸோ நம்பிக்கை ஆஷா, நம்பிக்கையின்மை நிராஷா.
ஸோ இந்த வீடியோ ரொம்பவே குட்டியாக சின்னதாக அழகாக இருக்குல்ல, டக்குன்னு முடிஞ்சிட்டு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறையவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ தேங்க்யூ. அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்களேன், ஸோ தட் அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ, பை.